திருமாவளவனோட மது ஒழிப்பு மாநாட்டுல வந்து உங்களை பத்தியோ இல்ல வந்து உங்களோட மனசு புண்படும் வகையில பேசியிருந்தா வருத்தம் தெரிவிச்சீங்கன்னு சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை முன்னெடுத்து சென்றிருக்கிறார். நானும் வந்து அவரை தனிப்பட்ட முறையில சொல்லல. எனக்கு என்ன வருத்தம்னா, அண்ணன் திருமாவளவன் போன்று ஒரு அடித்தளத்திலிருந்து உயர்ந்த ஒரு தலைவர் இப்படி பேசிவிட்டாரே என்பதுதான் எனது கருத்து. அதுக்குதான் நான் கடுமையான நான் மட்டும் இல்ல, அண்ணன் எச் ராஜா போன்றவர்கள் கூட, வானதி ஸ்ரீனிவாசன் போன்றவர்கள் கூட, எங்களது செய்தி தொடர் பிரசாத், அமர் பிரசாத் ரெட்டி போன்ற எல்லா, அஸ்வத்தமன் போன்ற சகோதரர்கள் எல்லாருமே கொதித்து எழுந்து அதற்கான கண்டனத்தை கனக சபாபதி போன்றவர்கள் எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். இது அவர் சகோதரியை இடறிவிட்டாரே என்ற ஒரு எண்ணம் தான் எங்க கட்சியை பொறுத்து இருந்தது. அவர் இந்த வருத்தம் தெரிவித்ததன் மூலம் எல்லாருமே ஒரு ஒரு தளத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். யாருக்கும் தனிப்பட்ட பகைன்னு எதுவுமே கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க கொள்கையில உறுதியாகவும் அவங்கவுங்க கொள்கையில், நான் என்னைக்குமே எனது வார்த்தைகளிலோ எனது நடவடிக்கைகளிலோ தனிநபர்களை புண்படுத்துமாறு சொல்றேன். ஏன்னா கொள்கை ரீதியாக சொல்லுவேன், அரசியல் ரீதியாக கடுமையான விமர்சனத்தை வைப்பேன், தனிப்பட்ட முறையில் நான் வைத்தது. அதனால அவர் அப்படி வருத்தம் தெரிவித்த இன்னொரு தலைவர் வருத்தம் தெரிவிக்கணும்னு நான் சொல்லல. ஆனா எங்களை சார்ந்த சகோதரர்களும் வருத்தப்பட்டார்கள். அது அவர்களுக்கு ஒரு ஆறுதலை தரும் என்று நான் நினைக்கிறேன். விஜயோட அரசியல் மாநாடு வந்து ஒரு கொள்கை பிரகடனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன மாதிரியான கொள்கையா இருக்கும் அவர்கிட்ட தான் கேட்கணும். கொள்கை பிரகடனமா இருந்தா எனக்கு மகிழ்ச்சி. கொள்கை இல்லாத மாநாடா இருந்தாலும் எதை நோக்கி போய் கொண்டிருக்கான்னு நமக்கு தெரியாது. அவர் சொல்லட்டும், அவ்வளவுதான். சட்டமன்ற தேர்தல்ல 4 அணிகள் போட்டியா இருந்தது. பிஜேபி, அதிமுக, 4 போட்டியா இருந்தது. ஆனா இந்த சட்டமன்ற தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா விஜயோட சேர்த்து 5 முனை போட்டியா இருக்கு. விஜயோட வருகையினால தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நினைக்கிறீங்களா? மிகப்பெரிய மாற்றம் எல்லாம் வரும்னு நான் நினைக்கல. அதுல ஒரு சாரார் ஒரு ஓட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போகும் தான் நினைக்கிறேன். பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்பதுதான் எனது கருத்து. விஜய்க்கே தான் நெருக்கடியா இருக்கும். விஜயன் அரசியல் விஜய்க்கு தான் நெருக்கடியா இருக்கும், வேற யாருக்கும் நெருக்கடியா இருக்காது. ஏன்னா அவங்களாலதான் மாநாடு நடத்துறதுக்கே அவங்க இவ்வளவு திணறி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன அரசியல் கட்சியெல்லாம் நடத்துறதுலாம் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. இது ஒரு டேக் அப்படின்னு சொன்ன உடனே விஷயம் மாறுது இல்ல அரசியல். இதே மாதிரி ரோட்ல கடந்து கஷ்டப்பட்டு மக்களுக்கு உதவி செய்து மக்களுக்கான கொள்கை எடுத்து சென்று மக்களோடு பழகி அதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அதனால நெருக்கடியா இருக்குன்னா விஜய்க்கு தான், வேற யாருக்கும் நெருக்கடி இருக்க முடியாது. ஆந்திராவோட பவன் கல்யாணம் வந்து இவரோட உதயநிதியோட பேச்சு வந்து ஒரு கட்டணம் தெரிவித்தாங்க. அது கூட உதயநிதி வெயிட் அண்ட் சீ ரெண்டு விதமா பார்க்கலாம். எங்களை சனாதனம் பாதிக்கும், பார்த்து கொள்ளுங்கள், அதுவரை நீங்க காத்திருங்கள் அப்படின்னு சொல்லலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் அழகா சொல்றாரு பவன் கல்யாண், நான் வந்து இஸ்லாமிய தர்மத்தை மதிக்கிறேன், கிறிஸ்தவ தர்மத்தை மதிக்கிறேன், புத்த மத தர்மத்தை மதிக்கிறேன், சீக்கிய தர்மத்தை மதிக்கிறேன், நான் என் இந்து தர்மத்தை நான் உணர்வுபூர்வமாக பின்பற்றுகிறேன் என்று சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் இந்த எல்லா தர்மத்தையும் மதிப்போம், ஆனா இந்து தர்மத்தை நாங்க உதாசீனப்படுத்துவோம், இந்து தர்மத்தை நாங்க புண்படுத்துவோம். சனாதனம் என்ற அர்த்தம் என்னென்றால் எட்டர்னல் என்ற அர்த்தம், அழிக்க முடியாதது, ஒழிக்க முடியாதது, எப்பொழுதுமே இருப்பதுன்ற அதோட அர்த்தத்தை கூட புரிந்து கொள்ளாமல் அழிப்பேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ நீங்க வந்து இன்னொரு மதத்தை சார்ந்த ஒரு கொள்கையை இப்படி சொல்வீர்களா என்பதுதான் அவர் கேள்வி. அழகா அதான் கேட்கிறார். அதனால நாங்களும் அதை வலிமையாக கேட்போம். சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள் சொல்றார். அந்த அப்புறப்படுத்த வரும் காலத்தையும் நாமளும் பார்க்கத்தான் சொல்றோம். வெயிட் அண்ட் see. We also will wait and see. அவ்வளவுதான். Thank you. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.